வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக விடுங்க. நேற்றைய தொகுப்புன்னு பார்த்தா பல சம்பவங்கள் இருக்குது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்திலேயே அதிமுக இவ்வளோ பஞ்சாயத்து வரணும். பிரேமலதா அவர்கள் வெளிப்படையாக இந்த ஆட்சியை பற்றி ஸ்டாலின் முன்னணியிலே பேசுகிறது பெரிய அளவு வைரல் ஆகிடுச்சு. நேற்றே நம்ம வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதையும் தாண்டி இவ்வளோ ஆண்கள் மத்தியில் என்னை பாதுகாப்பாக ஸ்டாலின் மேடைக்கு கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பாதுகாப்பாக ஒரு பெண் வரதே சந்தேகமா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரேமலதா அவர்கள் பேச்சு. 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்து பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி திமுகவை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சோசியல் மீடியா ஃபுல்லாக இதான். அதாவது எதிர்கட்சி சொன்னால் பரவாயில்ல, கூட்டணி கட்சி தலைவரே இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஸ்டாலினுக்கு முட்டு சந்து. அதாவது இன்றைக்கி KN நேரு இல்லை துரைமுருகன் இவங்ககிட்ட கேட்டிருந்தீங்கன்னா பிரேமலதா வேணாங்க, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கம்மியாக கொடுங்க, இல்லை அவங்க வேறான்னு இருப்பாங்க. யார் பேச்சையும் கேட்காம எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே நம்ம போட்டி போட்டுட்டு அவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி IAS அதிகாரிகள் முட்டு சந்தில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த IAS அதிகாரி செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். தேடிட்டு இருக்காங்களாம் திமுகவில் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பஞ்சாயத்து. உங்களுக்கு தெரியும், அழகிரி அவங்க பொண்ணு நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் திமுக பற்றியும் வெளுத்து விட்டுருக்காங்க. குடும்பத்தில் மோதல் முற்றி விட்டதுன்னே சொல்லலாம். நிம்மதி இல்லாமல் குடும்பம் தவிக்கிறது. ஒரு பக்கம் மருமகன் ஊராக போய் எப்படி மாமனார் ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுல முனைப்பாக இருக்கார். இன்னொரு பக்கம் பையன் அவர் முடியாட்டினா கூட காலையில் எழுந்துச்சு எங்கேயோ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கார். ஒரு பக்கம் கனிமொழி அவர்கள், ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள். இப்படி எல்லாரும் போனாலும் என்ன இறுதி எஃபெக்ட் அப்படின்னா இன்றைக்கி திமுக முட்டி சந்துட்டு. சரி, தொகுதி மறுசீரமைப்பு, எல்லா வீட்லேயும் கருப்பு கொடி ஏற்றுறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏரியாவில் ஏதாவது நிறைய பேர் கருப்பு கொடி ஏற்றுனாங்களா? இந்த பெரிய புரட்சி வெடித்ததா? ஏன்னா சிஎம் சொல்கிறாரு எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றிட்டாங்க, ஒரு மாபெரும் வெற்றிங்கிறாங்க. நமக்கு ஒன்றும் கருப்பு கொடி நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது கருப்பு கொடி பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஊரில் என்ன நிலவரம்னு சொல்லுங்கள். இந்த மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். இப்போதைக்கு இது நடைமுறைக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா இது மசோதாவாகணும், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது இந்த தேர்தலில் எடுபடுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இதுக்கு சம்மந்தமாக உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் விஜயோடைய வாக்குறுதி, அதாவது அடேங்கப்பா வாக்குறுதி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா விஜய் சொல்கிற கணக்கெல்லாம் பார்த்தா இது சாத்தியமா? விஜயுடைய இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரக்கூடிய தேர்தலில் தினத்தந்தி டிவி நேற்று ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க. கருத்து கணிப்பில் ஒன்று புரியுது. டிவிக்கு எல்லா ஏரியாலையும் பார்த்தா ஒரு 20% வாக்கு வாங்குறாங்க. ஒரு கட்சி, புது கட்சி 20% வாக்கு வாங்குறது அப்படிங்கிறது பெரிய சாதனை தான். ஆனால் இது 10 பத்தாது. எடுத்தோன்னே முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் ஆகலைன்னா ஒரு 5 வருஷம் கட்சி நடத்துறது சிரமம். இப்போவும் நம்ம சொல்கிறோம், போட்டி மும்முனை போட்டியாக தான் இருக்குது இப்போ ஒரு கதைக்கு. ஏன்னா விஜய் யார் ஓட்டை பிரிக்கிறாருன்னு தெரில, சில ஏரியாவில் நிறைய ஆகிறாரு. அதனால் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கடுமையான போட்டி தான். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, நிதியமைச்சர் சிதம்பரம் என்னை பற்றி பேசுகிறதுக்கே அருகதை இல்லாதவர். இவர் நிதி அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் முக்கியமான பதவியில் இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அப்படின்னு அவர் சொன்னது பெருமளவுக்கு எடுபடுது. ஏன்னா சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னா மக்களே கேட்பாங்க, அவர் என்னங்க கொடுத்தாரு? தொகுதிக்கும் ஒன்றும் பண்ணல, அவர் சார்ந்திருக்க கட்சிக்கும் பண்ணல, அவர் மட்டும் செழிப்பாக இருக்கார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பழனிசாமி அவர்களுடைய நேரடியான பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சி. அதையும் தாண்டி அவர் ஒரு ரேஞ்சுக்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஸ்டாலினை வெளுத்து விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் யோக்கியதை இல்லையாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டு விட்டார். அப்போ இந்த களம் அப்படிங்கிறது ரணகளம் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி மாநிலம் முழுக்க, ஏன்னா தேர்தல் ஜுரம் எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து விஜய் ஹெலிகாப்டர் மூலமாக போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. கடலூருக்கு போக போகிறாரு, தருமபுரி போக போகிறாரு. 2 நாளாக அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ ஆகட்டும், சென்னையே கலக்கிடுச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அதிகாரிகளும் ஒரு பெரிய அளவில் மாற்றப்படுவார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல இடத்துல ரெய்டு நடந்துட்டு இருக்குது. அடுத்த சில நாட்களில் இந்த ரெய்டு அதிகரிக்கும் போது திமுகவுக்கு சிக்கல் தான். செந்தில் பாலாஜிட்ட கேட்குறாங்க, என்னங்க ரைடு நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப கூலாக ஒரு பதில் சொல்கிறாரு. ஆமாங்க, யாராவது புகார் சொன்னால் ரைடு பண்ணுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு இது என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போவும் சொல்கிறோம், செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் அவருடைய அதிரடி ஆட்டத்தை விளையாட ஆரம்பித்து விட்டார். அதிமுக நம்ம வேண்டியப்பட்டவங்களே சொல்கிறாங்க, அதிமுக மற்ற கட்சிகள்லாம் திணறி போயிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு கேட்டால் அது நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய விளையாட்டை விளையாடுறார். மக்கள் தான் இனிமேல் முடிவு செய்ய வேண்டும். நான் ஒவ்வொரு விஷயமா பேசுவோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம பிரேமலதா அவர்கள் விஷயம் தான் பேசலான் இருக்கோம். ஏன்னா பிரேமலதா அவர்கள் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு பேசுனாங்களா, பேசாமல் போனாங்களான்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், நம்ம ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் கூட்டணிக்கு போகிற அன்னைக்கு என்னுடைய வீடியோ பாருங்கள், நான் சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க, பிரேமலதா அவர்கள் இவங்களை முட்டு சந்து கொண்டு போவாங்க, அவங்க என்ன வேணால் பேசுவாங்க,
அதாவது இன்றைக்கி வந்து அதிமுகட்டையும் பேசுவாங்க, திமுகட்டையும் பேசுவாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக விமர்சிப்பாங்க. என்னென்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ வெளிப்படையாக பேசுகிறேங்கிற தோணியில் அவங்க பேசக்கூடிய வார்த்தை கூட்டணி கட்சிகளை தர்ம சங்கடத்துக்கு வந்துடும். தேவையில்லாமல் ஸ்டாலின் என்ன யோசிப்பார், தேவையில்லாமல் சேலத்தில் இவங்களை கூட்டு வந்து இவர் கமல் இவங்க 3 பேரும் நடந்து போகிறதாகட்டும், அங்கே கூடிய பேச்சு ஆகட்டும், என்ன பேசுகிறாங்க அங்கே நின்றுட்டு, தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை ஒன்றை தவிர வேறு என்ன குறை சொல்ல முடியுங்கிறாங்க. ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எப்படி இருக்கும், இந்த ஒன்றை வச்சுக்கிட்டே இன்றைக்கி வந்து எல்லா சேனலும் போட்டு நைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா சேனலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க, இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் வந்து என்னை பாதுகாப்பாக ஸ்டாலின் கொண்டு வந்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, ஒன்றுமே நமக்கு புரியல. அப்போ என்னென்னா தேமுதிக அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவும் முட்டு சந்தையில் கொண்டு வந்திருக்கு. இந்த பேச்சை கேட்டவொன்னே முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேச்சு வந்து சரியான பேச்சா, எந்த கூட்டணியில் வேணா இருக்கட்டும். இது தெரிஞ்சு தான் எடப்பாடி பழனிசாமி அம்மா தயவுசெய்து நீ வேணாம்மா அப்படின்னு அமுச்சு விட்டார். இப்போ எல்லோரும் சொல்கிறோம்ல, 10 சீட்டு ஒரு ராஜ்யசபாவுக்கு ஒர்த்தில்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளவு தூரம் ஒர்த்தா ஒரு சீட்டை கொடுக்குறாருன்னா அது மிகவும் புத்திசாலித்தனமான ஸ்டாலின் ஒருவரால் தான் முடியும். கேட்டால் நிறைய பேர் வெளியில் சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஒரு பெரிய ராஜதந்திரி, அவருடைய நெட்வொர்க்குக்கு முன்னாடியே இல்லையா. மூத்த பத்திரிகையாளர் நிறைய பேர் பேசும்போது ஸ்டாலின் அவருடைய நெட்வொர்க் ரொம்ப பெருசு, நெட்வொர்க் பெருசு, ஆனால் அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவரான்னு பார்த்தா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஆமாங்க, அவர் ஒன்றுமே தெரியலிங்க. ஊரில் இருக்க நம்ம சாதாரண ஒரு யாராவது ஒரு வாக்காளர்கிட்ட கேட்டால் கூட ஏங்க பிரேமலதா அவர்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லுவீங்க. அவங்கள கூப்பிட்டு 10 தொகுதி கொடுத்ததன் விளைவாக ஸ்டாலின் வேகமாக முட்டை சந்துக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா நிதர்சனமான உண்மை. இது பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. இதை பற்றி நம்ம என்ன கருத்து கேட்குறது, நீங்களே உங்கள் கருத்தை போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதாவது திமுககாரங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க, பிசிகாரங்க சந்தோஷம், பார்த்தீங்களா எங்களுக்கு 8 கொடுத்துட்டு உங்களுக்கு 10 கொடுத்தீங்கல்ல, முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்துனாங்களா. கமல்லாம் உள்ளுக்குள்ளே எப்படி சிரிப்பார், எனக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளோ பாடுபடுத்துனீங்க, சரி உங்கள் கூட நான் வந்து கொஞ்சம் தொழில் பண்ணுறேன், இந்த படம்லாம் இன்பன் உதயநிதி என்ன வச்சுலாம் படம் எடுக்கிறாரு, அதனால் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்தா எவ்வளோ முட்டு கொடுக்குறேன், என்னுடைய புரியாத தமிழில் உங்களை எவ்வளோ நான் பேசுகிறேன், அப்படிப்பட்ட சொல்லி எனக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்காம பிரேமலதா அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்களா, வேணும் இது வேணும் இன்னும் வேணும். அதாவது என்னடா ஒரு காமெடி, என்ன பேசுகிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப, அதாவது என்னன்னா இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, தேர்தல் அறிக்கை அடிக்கடி காட்டி தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகன்கிறாரு. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டோம், ஏங்க நீங்கள் 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறீங்க, அங்கே எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபா கொடுக்குறாரு, 10,000 பெருசா 8,000 பெருசா, இது கூட தெரியாமல் எப்பயும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி மறுபடியும் ஒரு முட்டு சந்துக்கு வந்து விட்டார். அடுத்த கட்டம், நேற்று விஜய் அறிவித்த அந்த திட்டங்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம், விஜய் திட்டங்கள் அறிவிக்கிறாரு இல்லை, அவருக்கு ஒரு பெரிய அபரிதமான ஆதரவு இருக்குது. நேற்று தினத்தந்தியுடைய கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா தொகுதியிலையும் பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவர் பலதரப்பட்ட வாக்குகளை பிரிக்கிறார். இப்போ திருவாடனையிலலாம் பார்த்தீங்கன்னா நசீர் முகமது ஒருத்தர் பெரிய அளவுக்கு வாக்கு பிரிக்கிறார். இப்படி பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு முகம், அந்த முகம் அங்கே வேட்பாளர் யாருன்னே தெரியாது. மக்கள் எல்லாம் நம்ம நிறையா அதை பற்றி பேசிட்டோம், வேட்பாளர்லாம் தெரியாதுங்க, விசிலுக்கு ஓட்டு, ரெட்டையில் உதயசூரியன், அதுக்கப்புறம் விசில். காலங்காலமாக இருக்கக்கூடிய பிஜேபி கை சின்னம் பானை இது மாம்பழம் இதெல்லாம் தாண்டி விசிலுடைய அந்த சத்தம் பெரிதாக காதை கிழித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயுடைய நேற்று அறிவிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, வெகுஜன மக்கள் விஜயை பார்க்குறாங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்குறாங்க. நீங்கள் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லுங்கள், இல்லை என்னங்க ஆட்சிக்கு வராத கட்சி தான் இந்த மாதிரிலாம் பேசும், என்ன வேணால் சொல்லுங்கள். அங்கே வந்து இவர் நம்ம விஜய் அவர்கள் உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க, விஜய் வெக்கத்தில் சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு என்னங்க கூட்டம் தற்குறி கூட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. எதுவுமே யோசிக்காமல் காலையில் நேராக போய் விஜய்க்கு ஓட்டுக்கு போடக்கூடிய பல பேர் இருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விஜய்க்கு ஓட்டு விழுவாதுன்னு சொல்லலை, அவர் ஒரு ஸ்பாயிலருங்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் தான் கிங்குங்கிறாரு. இப்போவே எப்படி அவர் கிங்கா ஸ்பாயிலர்னு இப்போ எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பேர் விஜய்ங்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இல்லைங்க 7 பேர் சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, கடைசி நேரத்தில் ஓட்டு விழுவுதா இல்லையா. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜெயிப்பார்னு கண்டிப்பாக நினைப்போம், கரெக்டாக அவர் தோற்றுருப்பார். இப்படி பல சம்பவங்கள் நடந்தது. ஜெயலலிதா பர்கூரில் தோப்பாங்கன்னு யாரும் நினைக்கவே இல்லை. பல பேர் அரசியல் தலைவர்கள் பல பேர், ஸ்டாலினே தோற்றுருக்கார் 1000 வழக்கில். ஏன் இதை சொல்கிறோம்னா, இப்போ குளத்தூரே ஆடிட்டு இருக்குங்கிறாங்க, துறைமுகத்தில் சேகர்பாபுவே பிரச்சனைங்கிறாங்க. சேகர்பாபு வீட்டில் அந்த ரெய்ட் நடந்து அவங்க பையன் அதுலேருந்து இன்னும் மீளவே இல்லை. பல ஏரியாக்களில் ஸ்வீட் பாக்ஸ் தங்கி கொண்டிருக்கிறது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் ரைடு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி ஏரியாவில் ரைடு. திமுக கலக்கத்தில் தான் இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கடைசி நேரத்தில் ஏதாவது தமிழ்நாடு முழுக்க ரைடு நடத்தி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி நடத்தின கட்சி தான் பிஜேபி. சத்தீஸ்கரில் தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி மாநிலம் முழுக்க ரைடு நடத்துனாங்க. இதை விட இது விஷயம் ஹேமந்த் சோரன் ஊரில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் அறிவிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ளே போட்டாச்சு. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, பணம் வீட்டில் பதுக்கி வச்சுருந்தாரு. அதனால் பிஜேபி கடைசி நேரத்தில் கூட எதுவும் பண்ணும் சார். அந்த ஓட்டு போடுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான். இன்னும் சில பேர் அங்கே வாக்குச்சாவடிக்கு போகும்போது தான் முடிவே பண்ணுவாங்க. இதுதான் மக்களுடைய எண்ணம். ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை. ஏதோ கத்திட்டு இருக்காங்க சார், திமுக ஓட்டுங்கிறாங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க சார். பட் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, யார் ஜெயிக்க போகிறா, எது அம்சம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா, யார் ஜெயிச்சா என்னங்க, நம்ம வாழ்க்கை எப்படிங்க மாறும், அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்க முடியுது. தீவிரமாக இருக்காங்கல்ல திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி, இந்த மாதிரி தீவிரமாக இருக்கவங்க வேணால் இல்லை எங்கள் தலைவர் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்ல முடியும். பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதனால் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிக மிக பெரிய போட்டியாகத்தான் இருக்கக்கூடும். இது அடுத்த விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் அண்ணாமலை புள்ளி விவர புலி ஆகிட்டார். ஒவ்வொரு ஏரியாலையும் போயிட்டு திமுக எந்த அளவுக்கு ஒரு மோசமான கட்சி, 5 ஆண்டுகளில் இவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து முதலீடே வரல, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி, போதைப் பொருள் எவ்வளோ கலாச்சாரம் நடந்துட்டு இருக்குது, டாஸ்மார்க்கு எத்தனை டாஸ்மார்க் அதிகமாக்கியிருக்காங்க, சாராய வியாபாரி செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு கொள்ளடிச்சு வச்சுருக்காரு, இவரை போய் தியாகிங்கிறாங்களே, எங்கள் ஆட்சி வரட்டும் எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுறோம். இப்படி சகட்டு மேனிக்கு புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு, அதாவது என்னென்னா, இன்றைக்கி அண்ணாமலை அவருடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது பார்க்க முடியுது. பல ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அதிமுகவுக்கும் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கிறது ஒரு பெரிய பலம்தான். இன்னொரு பக்கம் ஸ்டார் தொகுதிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை மத்தியில் ஒரு பெரிய போட்டி இருக்குது. சுந்தர் சிக்கும் பிடிஆர் அவர்களுக்கும். பிடிஆர் ஒன்று பேச, சுந்தர் சி ஒன்று பேச. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மெத்த படித்தவர் நம்ம பிடிஆர், அவருக்கு இருக்கக்கூடிய வலிமை உதயசூரியன். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் அது லைட்டாக அவரை இடிக்குது. சுந்தர் சி வெளியூருக்காரர் அப்படிங்கிற இமேஜ் இருக்குது. என்ன இருந்தாலும் பிடிஆர் போய் நான் நம்பூருக்காரங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டு கேட்டுட்ருக்காரு. திமுகவுக்கு வந்த அடுத்த பயம் பிடிஆர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, பிடிஆருடைய அடுத்த ஆடியோ வருதுங்கிறது ஒரு பெரிய பயம். ஏன்னா ஒரு 5 நாளுங்க, 5 நாளில் என்ன வேணால் நடக்கலாம். உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி தான் கர்நாடகாவில் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் தேவகவுடா அவங்க பேரனுடைய வீடியோ பெரிய அளவுக்கு அந்த கட்சிக்கு டேமேஜ் ஏற்படுத்திச்சு. இப்பயும் இந்த 5-6 நாளில் பல பேருடைய வீடியோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக என்னென்னா, ராஜாவுடைய ஆடியோ வந்துச்சு, அதுக்கும் பதில் இல்லை. பிடிஆருடைய ஆடியோ அதுக்கும் ஏற்கனவே பதில் இல்லை. இப்போ இன்னும் சில ஆடியோக்கள் வரப்போகுதுங்கிறத யார் ரிலீஸ் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்குது. இன்றைக்கி திமுக அப்படிங்கிறது பல விஷயத்தில் பதற்றமாகுது. இவங்க பென்னிறுவனம் ஒரு ரிப்போர்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் விளம்பரம் போட்டு பிறகு கூட திமுகவுடைய அந்த பதட்டம். இன்றைக்கி திமுக எப்படி இருக்குன்னா, அவங்கள்ட்ட எண்ணற்ற பணம் இருக்குது. 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க 10,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதை நிறையா இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் உதயசூரியன் பேச்சு இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஸ்டாலினோட எண்ணம். அவங்க ஆட்கள் அதை ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் கிரவுண்டில் திமுக மேலே கோவம் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதாஜி, பெரிய கருப்பன் திருப்பத்தூரில், இப்படி பெரிய அமைச்சர்களே விரட்டி விடுற நிலைமை தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் திமுக. அதை எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் பிரேமலதா அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில் போதை கலாச்சாரம் அவங்க வேறு போடுன்னு போட்டாங்க. ஒரு பக்கம் பிரேமலதாவுடைய பேச்சு, இன்னொரு பக்கம் எடப்பாடியுடைய பேச்சு, இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய பேச்சு வெளுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு என்னென்னா, வரக்கூடிய தேர்தலில் தப்பித்தவறி திமுக ஜெயிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர்ட்ட நீங்கள் பேசி பாருங்கள், எல்லாரும் சொல்கிற விஷயம் தான். சார் தப்பித்தவறி திமுக ஜெயிக்கக்கூடாது சார், பாருங்கள் சார், அந்த 8000 கூப்பன், அந்த கூப்பனில் ஒரு பொண்ணு ஏதோ கேட்டுச்சா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சான், அராஜகம் சார். அந்த பக்கம் என்னடானா, மணச்சநல்லூர் தொகுதி கிட்னி திருட்டு, அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க சார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஒரு அம்மாவை நிற்க வச்சுருக்காங்க. அந்த அம்மா மேலே ஏற்கனவே ஆள்கடத்தல் கேஸ் இருக்குது. அவங்க கணவர் மேலே 14 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண போக்சோ கேஸ் இருக்குது. ஏன்னா போக்சோ வரல, அப்போ அதுக்கு முன்னாடி நடந்தனார் சார். இது எல்லாம் என்னென்னா, திமுகவுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது. திமுக வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிறத எவ்வளோ மொக்கையாக இருக்குது. இந்த வேட்பாளர் தேர்வு தான் உடன்பிறப்பே வா, அந்த வா, இந்த வான்னு சொல்லி ஸ்டாலின்லாம் போட்டு இவ்வளோ தூரம் பார்த்து பண்ணதில் இவ்வளோ ஓட்டை நடைபெறுவதற்கான காரணம் ஸ்டாலின் உதயநிதியை ஃப்ரெண்டு பண்ணதை தேர்தல் அந்த வேட்பாளர் பட்டியல் அதான் இவ்வளோ மொக்கையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்கள் இருந்தாலும், நான் ரோட்டில் உட்கார போகிறேன்,
டிமானிட்டேஷனில் வந்து தமிழ்நாட்டுக்கு உரிமை பாதிக்கப்படுதுன்னு என்னதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரோ இதை மட்டும் வைத்துக்கொண்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வெகுஜன மக்கள் ஒன்று நினைக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜய்க்கு நம்ம ஓட்டு கீட்டு போட்டு திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அந்த அந்த பயம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது நாள் ஆக 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 தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டால் ஓட்டு வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்து விட்டால் அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். பல தேர்தலில் பார்த்துருக்கோம், ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் டிவிக்கு என்ன சொல்லுது, இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் தலைவருக்கு ஓட்டு நிறையா ஓடும். ஏன்னா அதிமுகங்கிறது களத்திலே இல்லை, நாங்களா திமுகவா எங்கள் 2 பேருக்கும் தான் போட்டி. அதிமுக ஒன்றுமே இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. நீ நாடாளுமன்றத்தில் நிறைய இடத்துல டெபாசிட் போச்சுல அதிமுக, அதேமாதிரி டெபாசிட் போகுங்கிறாங்க. உங்கள் தொகுதியில் அதிமுக, திமுக, விஜய் 3-4 பேர் நிற்பாங்க. எந்த கட்சி முன்னணியில் இருக்குது, வரக்கூடிய தேர்தலில் எது முக்கியமானதாக கருதுறீங்க, எந்த இஷ்யூ முக்கியம் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தால் தகவல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.